ஃபயர்லைன் நேயர்களுக்கு வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சமீபத்துல ஜெர்மனிக்கு சென்றிருந்தார். அங்க நிகழ்ச்சி ஒன்றுல இந்திய அரசியல் அமைப்பை ஒழிக்க பாஜக முயற்சி செய்றாங்க அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு தாமஸ் பிராங்கோ. வணக்கம் சார். வணக்கம் சார், பெர்லின்ல இந்திய அரசியல் அமைப்பு மாற்றப்படும் அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறாரு. இது அரசியல் பயமா இல்ல பாஜகவுடைய ரகசிய திட்டமா? இதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அதாவது ராகுல் காந்தி பேசியிருக்கிறது அவருடைய கருத்தாக இல்ல. அவரு அவரு அரசியல் சாசனத்தை திருத்தணும்னு நோக்கத்தோட சொல்லல. ஆனா இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அரசியல் சாசனத்தை மாற்றுவதற்கான முயற்சி செய்கிறது என்பது அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருக்கு. அது ஏதோ யூகத்திலேயோ பயத்திலேயோ சொன்னது அல்ல. அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னால வாரணாசியில RSS ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய பல சுவாமியார்கள் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தி அவங்க ஒரு மாற்று அரசியல் சாசனத்தினுடைய நகலை வெளியிட்டு இருக்கிறார். அரசியல் சாசனம் நிறைவேற்றிய போதே அன்றைக்கு இருந்த ஜனசங்கம் RSS ஒரு அவதாரம். அதுல இருந்தா ஜனசங்கத்துல இருந்தா பிஜேபி வந்தது. அப்பவே அவங்க அந்த அரசியல் சாசனத்தை விமர்சித்தவர்கள். அவங்க இந்தியா ஒரு இந்து நாடாக இருக்கணும்ன்றது அவங்களுடைய கருத்தாக இருந்தது. அன்றைக்கு ஆட்சியில இருந்த பொறுப்புல இருந்த படித்த நிறைய அனுபவம் கொண்ட அரசியல் தலைவர்கள் அம்பேத்கர் தலைமையில ஒரு குழுவை போட்டு அந்த குழு பல காலங்கள் விவாதித்து அந்த விவாதத்திற்கு பிறகு ஒரு நகல் உருவாக்கி அது அரசியல் சாசனத்தினுடைய நகலாக பாராளுமன்றத்தில் கிட்டத்தட்ட 45 நாட்கள் விவாதிக்கப்பட்டு சில திருத்தங்களோடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட அரசியல் சாசனம். அதுக்கு பிறகு அதுல சில திருத்தங்கள் பிற்காலத்திலையும் செய்திருக்காங்க. இன்றைக்கு இந்த ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாம முழு பெரும்பான்மை வரும்போது அரசியல் சாசனத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவோம்னு இன்னைக்கு நிறைய திருத்தங்கள் ஏற்கனவே செய்துட்டு இருக்காங்க. முழுமையாக அதனுடைய அடிப்படையை மாற்ற முடியல. அந்த அடிப்படையே மாத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கமாக இருக்கு. தேர்தல் ஆணையத்தில் இருக்கக்கூடியவங்களை தேர்ந்தெடுப்பது எப்படி அப்படின்றதுக்கு ஒரு புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அதை முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு போயிட்டாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி அந்த குழுவுல இருக்கணும்னு சொல்லியிருந்து அதை எடுத்துட்டாங்க. அதே மாதிரி அந்த சட்டத்துல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து புதிய ஒரு அறிமுகத்தின் மூலமாக அந்த 3 தேர்தல் ஆணையர்களுக்கு மேல எந்த வழக்கும் போட முடியாது, அவங்க ஓய்வு பெற்ற பிறகு கூட போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்துல நடந்த குளிர்கால கூட்டத்தொடர்ல என்ன அநியாயம் நடந்ததுன்றத பார்த்தோம். மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை உத்தரவாத சட்டம் அப்படின்றத இப்போ வி ராமின்ஜி அப்படின்னு ஒரு சட்டமாக மாற்றி மகாத்மா காந்தியினுடைய பெயரையும் எடுத்து அந்த வேலை உத்தரவாதம் என்பதை பறித்து விட்டார். அதே மாதிரி இதுவரை 100% பணம் ஒன்றிய அரசு கொடுக்கறத மாத்தி 40% மாநில அரசுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னால இருந்த இதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. முன்னால வேலைக்கு உத்தரவாதம் இருந்தது. நீங்க வேலை கேட்டீங்கன்னா 100 நாளாவது வேலை கொடுக்கணும். இப்ப நாங்க 125 நாளா கூட்டிட்டோம்ன்றாங்க. ஆனா அந்த 125 நாளையில 25 நாள் கூட கிடைக்கும்ன்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. மாநில அரசு 40% கொடுக்கணும்னாங்க அவங்க எங்க இருந்து கொடுப்பாங்கன்றதெல்லாம் கேள்வி இருக்கு. அப்ப இதெல்லாம் இந்த மாதிரி படிப்படியாக சின்ன சின்ன திருத்தங்களாக பலதையும் செய்துட்டு வர்றாங்க. ஒட்டுமொத்த அரசியல் சாசனத்தையே திருத்தி அரசியல் சாசனத்தினுடைய முன்னோடின்னு சொல்லக்கூடிய முகவுரைன்னு சொல்லக்கூடிய பிரியாம்பிள் டு தி கான்ஸ்டிடியூஷனையும் மாத்தணும்ன்றது அவங்களுடைய நோக்கம். இது பல மட்டங்களில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க மறைமுகமாக அவங்க நேரடியாக அரசியல் தலைவர்கள் பதில் சொல்லாம அல்லது அவங்க தேர்தல் அறிக்கை கொடுக்காமல் அவங்களுக்கு நூற்றுக்கணக்கான துணை அமைப்புகள் இருக்கு. அந்த துணை அமைப்புகள் மூலமாக அந்த செய்திகளை கசிய விடுவதும் நாங்க இப்படி மாற்ற போகிறோம் என்பதையும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மாற்று அரசியல் சாசனமே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்தியா ஒரு நாடு கிடையாது, அது மாநிலங்களின் கூட்டமைப்பு அப்படின்னு ராகுல் காந்தியோடைய வாதம் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதா இல்ல பிரிவினைவாதமா? இந்தியா அரசியல் சாசனப்படியே இட் இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், ஒன்றியங்களின் கூட்டமைப்பு. ஒன்றியம் என்பது
மாநிலங்களின் கூட்டமைப்பு, இதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதனாலதான் பலரும் சொல்றது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலங்கள் சுயாட்சின்னு சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு அது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்றத ஏற்றுக்கொள்வதற்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய சிலருக்கு வருத்தம் இருக்கு. அவங்க மத்திய அரசுன்னே சொல்ல விரும்புறாங்க. அப்ப அவங்க என்ன வேறுபடுத்தி காட்டுறாங்கன்னு சொன்னா, மத்திய அரசுன்னா எல்லாமே அதிகாரங்கள் அவங்கள்ட்ட குவிஞ்சிருக்கணும், மாநில அரசுகள் அவங்களோட சார்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து ஓட்டத்துலதான் இப்ப சமீபத்துல நிர்மலா சீதாராமன் கூட பாராளுமன்றத்திலேயே சொன்னாங்க, இவங்க ஒன்றியங்கள்னு சொல்றாங்க, அது சரியில்லை அப்படின்னு. ஆனால் இது நாம சொல்றதில்ல, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். மாநிலங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒன்றியம் உருவாக முடியும். இப்ப அமெரிக்காவில பாக்குறோம், அமெரிக்கா பல மாநிலங்கள் இருக்கு. அந்த மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அதே மாதிரிதான் இது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க இருக்கிறத விட அமெரிக்காவில மாநிலங்களுக்கு ஏராளமான உரிமைகள் கூடுதலாக இருக்கிறது. இதுல இது ஒன்றியங்களின் கூட்டமைப்புன்னு சொன்னது கரெக்டானது. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெர்லின் போன்ற சர்வதேச மேடைகள்ல இந்திய உள்நாட்டு அரசியலை விவாதிக்கிறதுனால இந்தியாவுக்கு முதலீடு வர்றதுல பாதிப்பு ஏற்படுமா? அதாவது இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில ஒரு தகவல் பரிமாற்றம் ரொம்ப சாதாரணமாயி போச்சு. தி வேர்ல்ட் இஸ் சோ ஸ்மால்னு இப்ப சொல்றாங்க. உலகமே ஒரு சின்ன உருண்டை ஆயிடுச்சு. காரணம், எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனை மறுகோடியில் பிரதிபலிக்கிறது. எங்கேயாவது ஒரு கலவரம் என்றால் அது உலகம் முழுவதும் தெரியுது. எங்கேயாவது ஒரு வெள்ளப்போக்கு வந்தால் உலகம் முழுவதும் தெரியுது. எங்கேயோ ஒரு சின்ன நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனை கூட உலகம் முழுவதும் விவாதிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதெல்லாம் ஒரு ரகசியம் இல்லை. இப்போ பெர்லின் மாதிரி ஜெர்மனியில அவங்க ஒரு அரசியல் தலைவரை கூப்பிடுறாங்கன்னா எதுக்காக கூப்பிடுறாங்க? அரசியல் பற்றி பேசுறதுக்காக. அப்ப அந்த பேச்சு சுதந்திரம் என்பது நமக்கு அரசியல் சாசனத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்கள் போகும்போது என்ன வேணாலும் பேசிட்டு வர்றாருல. அவர் அங்க போய் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசலையா? பல விஷயங்கள் பேசி இருக்கிறாரே. அப்படி இருக்கும்போது தீவிரவாதத்தை பற்றி பேசுறாரு. எங்க பேசுறதுன்றதுக்கு அவர் பாக்குறது இல்ல. அவர் எங்க வேணாலும் பேசுறாரு. அப்போ இன்றைக்கு உண்மையில பல முடிவுகள் சர்வதேச அளவில், குறிப்பாக அமெரிக்கா சொல்றதை கேட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம், ரஷ்யா சொல்றதை கேட்டு பணிந்து கொண்டிருக்கிறோம்ன்றதான் உண்மை. அப்போ அதை பற்றி ஒரு கலந்துரையாடல்ல பேசுறதுல தவறில்லை. இதனால மூலதனம் ஒன்னும் பாதிக்கப்பட்ட போறதில்லை. உலகத்துல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் இங்க என்ன நடக்குது, இங்க பொருளாதார நிலைமை எப்படி இருக்குது, அரசியல் நிலைமை எப்படி இருக்குதுன்றது தெளிவாக தெரியும். கடந்த ஓராண்டுகள்ல வெளிநாட்டு மூலதனம் போட்டவங்க நிறைய பேர் பணத்தை எடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு அச்சம் உருவாகி இருக்கிறது. இப்ப இதெல்லாம் பற்றி அங்க பேசுறதுனால உடனே முதலீடுகள் குறைந்து போகும் அப்படின்றது சரியான கருத்து அல்ல. இரண்டாவது, இந்தியாவுல வெளிநாட்டு முதலீட்டை மட்டும் வைத்து இந்திய பொருளாதாரம் வளரவில்லை. இந்திய பொருளாதாரத்துல பெரும்பகுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய மூலதனம், வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய மூலதனம் குறைவாகத்தான். அரசு அமைப்புக்குள்ள RSS ஊடுருவி விட்டது அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டி இருக்கிறாரு. இது எதன் அடிப்படையில அவர் இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரு சார்? அதுக்கு பல்வேறு ஆதாரங்கள் ஏற்கனவே இருக்கு. இன்றைக்கு அமைச்சரவையில் இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் முன்னால RSS ஆரம்பகால உறுப்பினர்கள். பிரதமர் மோடியே RSS ஒரு பிரச்சாரக்காக இருந்தவர். பியூஷ் கோயல் RSS பிரச்சாரகராக இருந்தவர். அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களுமே, பாஜகவினுடைய அமைச்சர்கள் எல்லாருமே RSS தீவிர தொண்டர்களாக இருந்தவர்கள் தான். அவங்க அந்த இன்னைக்கும் அவங்களுக்கு அந்த RSS தொடர்பும் அந்த தத்துவங்களும் ஏற்றுக்கொள்ளதாக இருந்து கொண்டிருக்கிறது.
அப்ப அந்த அடிப்படையில தான் அவர் சொல்றாரு. இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தேர்தல் ஆணையத்துல 3 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. இவங்களுடைய பின்னணிய பற்றி விசாரிச்சு பாருங்க. அவங்க எங்க இருந்து வந்தாங்க. நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர்ன்னு சொல்லி ஒரு வயசானவரை வச்சிருக்காங்க. அவருடைய பின்புலம் என்னன்னு பாருங்க. அதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ். நிதின் கட்காரி இருக்கிறார். நாக்பூரையே சார்ந்தவர். அவருடைய பின்புலம் என்னன்னு பாருங்க. அதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு ஒன்றிய அளவில் செயல்படக்கூடிய பல்வேறு அலுவலகங்களில் பாத்தீங்கன்னு சொன்னா லேட்ரல் என்ட்ரின்னு சொல்லி முன்னால ஐஏஎஸ் அதிகாரிகள் தேர்வு எழுதி வெற்றி பெற்று நேரடியாக வந்ததை விட்டுட்டு இப்ப ஜாயிண்ட் செக்ரட்டரி லெவல்லையே லேட்ரல் என்ட்ரின்னு கொண்டு வர்றாங்க. அந்த லேட்ரல் என்ட்ரியில வரக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் பின்புலத்தோட வரக்கூடியவங்க. அவங்க உட்கார்ந்து இருந்து கொள்கைகளை தீர்மானிக்கிறார்கள், கொள்கைகளை எழுதி கொடுக்கிறார்கள்ன்றதுதான் யதார்த்தமான உண்மை. சார் ராகுல் காந்தி பலமுறை வெளிநாட்டு பயணம் செஞ்சிருக்கிறாரு. பாஜகவை பத்தி நிறைய முறை விமர்சனம் செஞ்சும் பேசியிருக்கிறாரு. ஆனா பாஜகவை விமர்சனம் செஞ்சா இந்தியாவே விமர்சிச்சு பேசுற மாதிரி பாஜகவினர் வந்து சித்தரிக்கிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? ரெண்டையும் கொஞ்சம் வேறுபடுத்தி பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி. இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஆட்சி என்பது ஒரு கூட்டாட்சி. அந்த கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றாங்க. நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ். அதுல தெலுங்கு தேசம் இருக்குது, ஜனதாதள் யுனைடெட் இருக்குது, பல கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்காங்க. அரசு வேறு, ஆளும் கட்சி வேறு. பொதுவா ஆளும் கட்சியிலிருந்தே ஒரு அரசுக்கு வந்தாச்சுன்னு சொன்னா ஒரு கூடுதலான தேச அக்கறையோடு எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகக்கூடிய மனோபாவம் இருக்கும். இது முன்னால ஒரு என்டிஏ கவர்மெண்ட்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் வந்து அவர் பிரதமராக இருக்கும்போது கண்கூடா பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டு போகக்கூடிய முயற்சி. வாஜ்பாயே சொல்லியிருக்கிறார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் என்னை விமர்சித்தாலும் என்னுடைய கருத்துக்களை கேட்பதற்கும் தயாராக இருந்தார், என்னையும் பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு. அப்போ நாம வந்து ஒரு அரசியல் கட்சியை விமர்சிக்கிறத அது வந்து அரசையே விமர்சிப்பது, கொள்கைகளை விமர்சிப்பது. கொள்கைகளை விமர்சித்தாலும் தப்பு இல்லையே. இப்போ ஒரு பொருளாதார கொள்கையை விமர்சிக்கிறது தப்பா? இந்த கொள்கையினால இந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு குறைந்திருக்கிறது அப்படின்றது சொல்றதுல தப்பு இல்லை. சோ அத வந்து அரசாங்கத்தை பற்றி வெளியில பேசக்கூடாது அப்படின்றது யதார்த்தமான உண்மை இல்லை. இங்க இருந்து போகக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் வெளியில ஜெய்சங்கர் அடிக்கடி வெளியுறவுத்துறை அமைச்சர் போயிட்டு தானே வர்றாரு. அவர் அங்க எங்கெல்லாம் பேசுறாருன்ற சொல்றது பத்திரிகையில வருதே, அதுல விமர்சனங்கள் வரலையா? அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் போகும்போது பேசுவாங்க. அது அவங்க ஜனநாயக உரிமை. இதுல வந்து அரசாங்கம் வருத்தப்பட வேண்டியது இல்லை. பிஜேபி காங்கிரஸ பிடிக்கலன்றதுனால அவரை ராகுல் காந்தி தப்பா பேசுறாருன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. ஹரியானா மற்றும் மகாராஷ்டிரா தேர்தல் வந்து நேர்மையான முறையில நடக்கல அப்படின்னு ராகுல் காந்தி வந்து சொல்லியிருக்கிறாரு. இது தேர்தல் ஆணையத்தின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாக்குதா? தேர்தல் ஆணையத்துக்கு மேல இன்னைக்கு நம்பிக்கை மக்களுக்கு போயிடுச்சு. தேர்தல் ஆணையர்களை மக்கள் நம்புவதாக இல்லை. இதுதான் இந்த நாட்டினுடைய யதார்த்தம். ஏன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தல்களை நடத்தவில்லை என்பது பல ஆண்டுகளாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தலுக்கு முன்னாலேயே 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் 543 தொகுதிகளுக்காக நடந்த தேர்தலில் 79 தொகுதிகளில் வாக்கு எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. இது முறைகேடு அப்படின்றத ஓட் ஃபார் டெமோக்ரசி என்ற அமைப்பு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி இருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்களும் இந்த புள்ளி விவரங்களை ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லவில்லை. இந்த 79 தொகுதிகள்ல கடைசியாக எவ்வளவு வாக்கு பதிவாச்சுன்னு சொல்லி வாக்குப்பதிவு முடிஞ்சு அடுத்த நாள் 2 நாள் கழிச்செல்லாம் சொன்ன நம்பரை விட கடைசியில எண்ண போகும்போது எண்ணிக்கை கூடுகிறது. ஒரு உதாரணத்துக்கு 8 லட்சம் வாக்கு பதிவானதாக முதல்ல அனௌன்ஸ் பண்றாங்க. கடைசியில எண்ணுறதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அல்லது எண்ணுறதுக்கு முந்தின நாள்
இல்ல அந்த இதுல கொஞ்சம் கரெக்ஷன். 8,80,000 ஓட்டு பதிவாயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரிசல்ட் வரும்போது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கிறது அந்த 80,000 விட குறைவான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது. இதைத்தான் சுட்டிக்காட்டி அவங்க இது தேர்தல் முறைகேடுன்னு சொல்லி. அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தல் பற்றியும் ஹரியானா தேர்தல் பற்றியும் நிபுணர்கள் சேர்ந்த குழுக்கள் வோட் ஃபார் டெமோக்ரசி சார்பாக அறிக்கைகள் தயாரித்து வெளியிட்டிருக்கிறார்கள். கடைசி நேரத்துல ஏகப்பட்ட ஓட்டு கூடி இருக்குது. 5:30 மணிக்கு மேல 75 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க எங்க கியூல நின்னாங்க? அவங்களுக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டதா? விதிமுறைகள் பின்பற்றப்பட்டதா? அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. மாறாக அந்த காணொலியை மற்றவங்க பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அந்த பூத்ல எல்லாம் எடுத்த வீடியோவிலையும் 45 நாளையில அழிச்சிட்டாங்க. அதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இந்த மாதிரி காரணங்கள்னால இன்றைக்கு தேர்தல் ஆணையம் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சு போச்சு. இப்ப கடைசியா நடந்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதுல நடக்கக்கூடிய முறைகேடுகளை நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று இந்து பத்திரிகையில புள்ளி விவரங்களோடு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஒரே தொகுதியில எவ்வளவு பேர் நீக்கியிருக்காங்க, அவ்வளவு பேரும் செத்து போனாங்கன்றாங்க. ஒரு வருஷத்துக்குள்ள எப்படி 26 லட்சம் பேர் செத்தாங்கன்னு கேட்கிறாங்க. எப்படி ஒரே தொகுதியில நிறைய பெண்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை கேட்கிறாங்க. இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துக்கு மேல இன்னைக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே போகுது. இப்ப ஏற்கனவே கோரிக்கை வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையர்களை வைத்து தேர்தல் நடத்தக்கூடாது. புதிய விதிமுறைகள் கொண்டு புதிய தேர்தல் ஆணையர்கள் வைக்கணும்ன்றது ஒரு கோரிக்கையாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால இப்போ ராகுல் காந்தி பேசுனதுனால மட்டும் இல்ல, ஏற்கனவே அந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தேகம் வந்துவிட்டது. அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதே மாதிரி ஒன்றிய அரசினுடைய கடமை. சார், இந்தியாவுல இருக்கிற மாநிலங்கள் பத்தி வெளிநாட்டவர்களுக்கு அவ்வளவா தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது உள்நாட்டு பிரச்சனைகள ராகுல் காந்தி வெளிநாட்டுல பேசுறது இந்திய தேசத்தினுடைய நற்பெயரை பாதிக்குமா? அதாவது இந்தியாவை பற்றி வெளிநாட்டுல யாருக்கும் தெரியாதுன்றது யதார்த்தமான உண்மை அல்ல. இன்னைக்கு பத்திரிகைகள், ஊடகங்கள், சோசியல் மீடியா, இன்டர்நெட், கிராக், ஜிபிடி, சாட் ஜிபிடி, ஜெமினி எல்லாம் ஒரு நாட்டினுடைய அரசியலை பற்றி சொல்லுது. கிராக்ல போய் நீங்க ஒரு கேள்வி கேட்டு நரேந்திர மோடியினுடைய கொள்கைகளை பற்றி கேட்டாச்சுன்னாங்க அது ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குது. சாட் ஜிபிடி கொடுக்குது. டீப் சீக் சைனாவினுடைய ஏஐ டூல் அது கொடுக்குது. அப்படி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் எதிர்கட்சி தலைவர் வெளிநாட்டுல போய் பேசுறதுனால மட்டும் இதை பற்றி வெளியே தெரிய போறதும் இல்லை. அதனால நாட்டுக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போறதும் இல்லை. நம்ம நாட்டை பொறுத்தவரையில இன்னைக்கு சர்வதேச அளவுல பல்வேறு ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுறோம். நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். உலக வர்த்தக நிறுவனம் இருக்குது. IMF ஆண்டுதோறும் இந்தியாவை பற்றி ஒரு ரிப்போர்ட் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்களே. வேர்ல்டு பேங்க் ஆண்டுதோறும் இந்தியாவை பற்றி அறிக்கை கொடுக்கிறதே. எத்தனை இப்போ சமீபத்துல அந்த வேர்ல்டு இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட்னு சொல்லி பொருளாதார ஏற்றத்தாழ்வு பற்றிய அறிக்கை வந்திருக்கு. அது இந்தியா நாளுக்கு நாள் இன்னும் ஏழ்மை இங்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது. பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள வித்தியாசம் அதிகரித்து கொண்டிருக்கிறதுன்றது அறிக்கையெல்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது ஏதோ ரகசியமாக ஏதோ இந்தியா நடத்த முடியாது. இந்தியா போன்ற ஒரு 150 கிட்டத்தட்ட இப்ப 150 கோடி மக்கள் ஆகிய ஒரு மிகப்பெரிய நாடு, சைனாவோட கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறிவிட்ட நாட்டுல எதுவும் ரகசியம் கிடையாது. இத ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறதுனால மட்டும் நாட்டுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துட போறது. இந்தியாவின் ஜனநாயக குறைபாடுகளை சரி செய்வதற்காக ராகுல் காந்தி வெளிநாட்டினுடைய தலையீட்டை மறைமுகமாக எதிர்பார்க்கிறாரா? நிச்சயமாக அவர் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி வெளிநாட்டு தலையீட்டின் மூலமாக இந்தியாவை போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டில் அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாது. இன்றைக்கு பல கொள்கைகள் அமெரிக்கா போன்ற நாடுகளால் திணிக்கப்படுகின்றன. அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சமீபத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அணுசக்தி பற்றி ஒரு ஒப்பந்தம்
அதுக்கு ஒரு சட்டம், அதுல ஒரு திருத்தம். சாந்தி பில்லுன்னு சொல்லி. சாந்தின்னா அமைதி. ஆனா இது அமைதிக்கு எதிரான ஒரு திட்டம். அத பற்றி பாராளுமன்றத்துல ஒரு பில் கொண்டு வந்திருக்காங்க. இது அமெரிக்காவினுடைய உத்தரவுப்படி செய்யப்பட்டதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. 2வது அதானிக்காக இது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்றாங்க. அந்த சட்டம் திருத்தம் கொண்டு வந்த உடனேயே பல இடங்கள்ல அடானி அணுசக்தி மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய திட்டங்களை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ இதெல்லாம் ஒரு வெளிநாட்டுல உள்ள சக்திகள் இந்தியாவுக்குள்ள அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துடணும்னு சொல்லி ராகுல் காந்தியும் நினைக்க முடியாது, வேற யாரும் நினைக்க முடியாது. இந்தியா அப்படிப்பட்ட ஒரு சின்ன நாடு இல்ல. ஒண்ணு. அதே மாதிரி இந்த நாடுகள் போய் தலையிட்டு அந்த நாடுகள்ல வந்திருக்கக்கூடிய சீர்கேடுகளையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல வியட்நாம் மேல குண்டு போட்டு தாக்கி அமெரிக்கா அந்த வியட்நாமை அழிக்க முயற்சி செய்தது. வியட்நாம் மக்கள் எழுந்து நின்றார்கள், போராடினார்கள். அமெரிக்கா வாபஸ் வாங்க வேண்டி இருந்தது. இன்றைக்கு பங்களாதேஷ்ல அரசியல் மாற்றம் கொண்டு வந்ததுல அமெரிக்காவுக்கு முக்கிய பங்கு இருக்குதுன்னு சொல்றாங்க. அதனுடைய விளைவு என்ன? மீண்டும் அங்கு கலவரம் வெடித்து டெய்லி ஆட்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள், தலைவர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி நேபாளத்துல மாற்றம் கொண்டு வந்ததில் அமெரிக்காவினுடைய தலையீடு இருந்ததாக சொல்றாங்க. அப்படி வந்ததுனால இன்னைக்கு அங்க ஒரு தீர்வு முழுமையாக வந்திருக்குதுன்னா இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னொரு நாடு வேறொரு நாட்டுக்கு விதிமுறைகளை உருவாக்கி, பொருளாதார கொள்கைகளை உருவாக்கி, அரசியல் கொள்கைகளை உருவாக்கி அதை அமுல்படுத்துவதுன்னு சாத்தியமே கிடையாது. 2வது அந்த மாதிரி ஒரு நாடு முயற்சி செய்த உடனே மற்ற நாடுகளும் சுதாரித்துக் கொள்கிறது. அமெரிக்கா ஒண்ணு செய்தா உடனே ரஷ்யா எதிர்த்து கேட்குது. அமெரிக்கா இன்னொன்னு செய்தா சைனா எதிர்த்து கேட்குது. சைனா ஒண்ணு செய்தா அமெரிக்கா எதிர்த்து கேட்குது. யூரோப் எதிர்த்து கேட்குது. அதனால அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நாட்டிலிருந்து இந்தியாவை போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு எந்த சாத்தியமும் கிடையாது. அந்த மாதிரி யாரும் யூகிப்பதே தவறு என்பது என்னுடைய கருத்து. விரிவாக பகிர்ந்து கொண்ட திரு தாமஸ் பிராங்கோ அவர்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.